திருவீதியே நம்மளுடைய பிறவியை நீக்கும் என்பது நாம் முன்னால் அவர் தில்லைக்கு உள்ள வரும்போதே பார்த்தோம். திருவீதியினை வணங்கினார், அதற்கு முன்பாக திரு எல்லையை வணங்கினார், நந்தவனத்தை வணங்கினார், பிறகு திருவீதியை வணங்கி உள்ளே பிரகாரத்திற்கு வந்து வழிபாடு செய்தார்னு பார்த்தோம். இப்போ அந்த திருவீதியை மீண்டும் எப்படி கடக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புரண்டு வலம் கொண்டு திருக்கோயிலில் சென்றால் கண்டிப்பாக நம்ம விழுந்து வணங்கணும். விழுந்து வணங்கினது இப்போ நமக்கு கோயில் எல்லா இடத்துலையும் விழுந்து வணங்குறது முறையல்ல. இல்லை, கோயிலில் போனால் விழுந்து வணங்குறதுக்கான இடம் கொடி கம்பம், கொடிமரம். பெண்கள் பஞ்ச உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய 5 உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆடவர்கள் 8 உறுப்புப்படுகின்ற மாதிரி அட்டாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அப்படி செய்வது எதற்காக அப்படி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இறைவனுடைய திருக்கோயிலுக்குள் செல்லுகின்ற பொழுது எனது யான் என்கின்ற முனைப்பை நாம் அந்த இடத்துல வைத்து விட்டு தான் உள்ளே செல்லணும். திருக்கோயிலுக்குள்ள வளாகத்துக்குள்ள அவர்கிட்ட போகும்போதே நாம் பெரிய ஒரு மகாதேவனுடைய திருவடி நிழலுக்கு செல்கிறோம். அங்க நான் யார், என்னுடையது என்ன அப்படிங்கிற நினைப்போடு நாம் உள்ளே செல்லக்கூடாது. அங்கு பெருமான் தான் எல்லாம். அங்க மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் அவர் தான். ஆனால் இந்த ராஜகோபுரத்துக்குள்ள போகும்போதாவது நம்ம அறிவு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே அமைதிப்படுத்திடும். திருக்கோயிலுக்கு வருவதே எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பரபரப்பு அடங்குவதற்காகத்தான் திருக்கோயில். ஆன்மா லயமாவதால் அதற்கு ஆலயம் என்று பெயர். ஆலயங்கிற சொல்லுக்கு என்ன பெயருங்க? ஆன்மா லயித்திருப்பதனால் அதற்கு ஆலயம் பெயர். அப்போ திருக்கோயிலுக்குள்ள வரும்பொழுது நம் அறிவை எதெல்லாம் பரபரப்பு ஏற்படுத்துகிறதோ அந்த பரபரப்பையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இறைவனை, இறைவா நான் உன் சரணங்கள் பணிகின்றேன், நான் உன் சரணாகதி, எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை முழுமையாக ஆட்கொள்ளுங்கள் அப்படின்னு பெருமான்கிட்ட கீழே விழுந்து வணங்குறோம். நம்மளுடைய நாயனார் அப்பர் சுவாமியில் எப்படி வணங்கினார்களா? புரண்டு வலம் கொண்டு, பாருங்க, திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே. புரண்டுனா கீழே விழுந்து மீண்டும் திருவீதியை சுற்றி வலம் வந்தார்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் மேலே சிந்திச்சிங்கன்னா, உடம்பை முழுக்க அங்க பிரதட்சணமாக வலம் வந்தே அப்படிங்கிறத கூட நினைத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கும் நம்ம கோயிலில் பார்க்குற சில பேர் அங்க பிரதட்சணம் மேற்கொள்கிறார். அப்படி இறைவனை புரண்டு வலம் வந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏற்றி. இந்த தில்லை என்பது எல்லா உலகங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லை. இறைவன் ஆடுகின்ற கூத்து எல்லா உலகங்களிலும் நிறைந்திருக்கிறதுங்கிறது சித்தாந்தம். அந்த வகையில் அப்படிப்பட்ட இறைவனுடைய தில்லையினுடைய எல்லையினை மீண்டும் வணங்கி செப்புதற்கரிய பெருமை உடையராய திருநாவுக்கரசு நாயனார் திருநானையூர் பணிந்து பாடிச்செல்லும். அப்படியே திருநாரையூர் வழியில் திருநாரையூர் பார்த்தால் பாடிக்கொண்டே சீர்காழிக்குள் செல்கிறார். திருநாரையூர் அப்படின்னு உடனே நமக்கு நினைவு வர வேண்டியது, வகுப்பு ஆரம்பிக்கும் போது படித்து நினைச்சு பாருங்க. திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையாரினுடைய அருள் பெற்று, நாரையூர் பொல்லாப்பிள்ளையாருடைய அருளை பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் தான் தில்லையில் திருமுறைகள் இருக்கிறது என்று ராஜராஜ சோழ பெருமானுக்கு எடுத்து காட்டினார். எனவே திருநாரையூர் பணிந்து அங்கு பாடி செல்கிறார். அங்கு ஒரு திருப்பதிகம், நான் 2 திருப்பதிகம் பாடுகிறார். குறுந்தகை 1 வீறுதான் உடை என்று சொல்லக்கூடிய குறுந்தகையும், சொல்லானை என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டகமும் பாடி பரவி செல்கிறார். தொண்டர்குலாம் புடை சூழ தொழுத கரத்தொடு நீரு துதைந்த கோலம் கண்டவதம் மனம் கசிந்து கரைந்து உருகும் கருணை புறம் பொழிந்து காட்ட தென்திரைவாய் கல் மிதைப்பில் புகைத்து ஏறும் திருநாவுக்கரசதாமும் வன் தமிழார் எழுது மறை மொழிந்த பிரான் திருப்புகலி மருந்து சார்ந்தார்.